பாரதி கண்ணம்மா சீரியல் நடிச்சு ஃபேமஸ் ஆன ரோஷினி ஹரிப்பிரியனுக்கு நேத்து பிப்ரவரி 15ஆம் தேதி கல்யாணம் நடந்திருக்குது. ரொம்ப எளிமையான முறையில குடும்பத்தார் நண்பர்கள் கலந்துக்கிற மாதிரி தான் இவங்களோட திருமணத்தை நடத்தியிருக்காங்க. திருமணத்தை பத்தியும் எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்காத ரோஷினி ஹரிப்பிரியன் திருமணத்தை கலந்துக்கிட்ட நண்பர்கள் ஷேர் பண்ண போட்டோஸ் அப்புறம் வீடியோஸ் மூலயமா தான் ரோஷினிக்கு கல்யாணமே நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ரோஷினி திருமணத்துல எடுக்கப்பட்ட போட்டோஸை எக்கச்சக்கமான சின்னத்திரை பிரபலங்களும் ரசிகர்களும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான பாரதி கண்ணம்மா சீரியல் நடிச்சது மூலயமா மக்களோட மனம் கவர்ந்தவங்க தான் ரோஷினி ஹரிப்பிரியன். அந்த வரவேற்புக்கு அப்புறமா குக் வித் கோமாளி சீசன் 3ல கலந்துக்கிட்டு மக்கள் கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அடுத்தடுத்ததா திரைப்பட வாய்ப்புகளும் இவங்களுக்கு வந்தது. சசிகுமார் சூரிய நடிப்பில் வெளியான கருடன் திரைப்படத்துல சசிகுமாருக்கு ஜோடியாவும் நடிச்சிருந்தாங்க. மெட்ராஸ் மேட்னி படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருந்திருக்காங்க. பாண்டியா இயக்கத்துல வெளிவந்த தலைவன் தலைவி திரைப்படத்துல விஜய் சேபி அவரோட தங்கச்சி ரோல் நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இப்ப ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கிற வகையில ரோஷினிக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இசையமைப்பாளர் சுந்தரமூர்த்தி KS அப்படிங்கிறவர் தான் இவங்க திருமணம் பண்ணிருக்காங்க. பொம்மை நாயகி, பெருசு, கையும் களவும், தண்டட்டி, பிகினிங், ஐரா இது மாதிரி பல படங்களுக்கு இவர் தான் இசையமைச்சிருக்காராம். ரோஷினி ஹரிப்பிரியன் அப்புறம் சுந்தரமூர்த்தி திருமணத்துல பாரதி கண்ணம்மா சீரியல் பிரபலங்கள் கலந்துக்கிட்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா பிக் பாஸ் அருண் பிரசாத், காவ்யா அறிவுமணி, ஃபரீனா இது மாதிரி பல பேர் கலந்துக்கிட்டு அவங்க ஷேர் பண்ண போட்டோஸ் தான் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு. அவங்க ஷேர் பண்ண போட்டோஸ் மூலயமா தான் ரோஷினி ஹரிப்பிரியனுக்கு திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் உறுதியாயிருக்கு. ஆரம்பத்துல இந்த போட்டோஸை பார்த்துட்டு மாப்பிள்ளை யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் ஏற்பட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் இவர் ஒரு ஃபேமஸான இசையமைப்பாளர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒரு பிரபலமான இசையமைப்பாளரை இவங்க லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்ல அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான அப்டேட் வெளிவரல. எதிர்பாராம திடீர்னு இவங்க திருமண போட்டோஸ் பார்த்துட்டு ரசிகர்கள் ஒரு பக்கம் ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கம் இவங்களோட திருமண வாழ்க்கைக்கு பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் டிவில இப்ப டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான பிரைம் டைம் சீரியல் தான் சிறகடிக்க ஆசை. இந்த சீரியல் நடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹீரோ இப்ப சினிமாலி ஹீரோவா இருக்காராம். அவர் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். விஜய் டிவில இருந்து எக்கச்சக்கமானவங்க சினிமால ஹீரோக்களா வந்திருக்காங்க. சந்தானம், சிவகார்த்திகேயன் சொல்லி இந்த லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கும். இந்த நிலையில சிறகடிக்க ஆசை சீரியல் நடிக்கக்கூடிய, அதுவும் மனோஜ் கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய தேவா இருக்காருல்ல, அவரு தான் இப்ப ஒரு முக்கியமான திரைப்படத்துல ஹீரோவா மாற போறாராம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல மனோஜ் கேர் நடிக்கக்கூடிய ஸ்ரீதேவா இப்ப ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காரு. அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. OTP அப்படிங்கிற படத்துல தான் அவர் ஹீரோவா நடிக்கிறாராம். இந்த வருஷம் இது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த படத்தை ஃபரூக் அப்துல்லா அப்படிங்கிறவரு டைரக்ட் பண்ண போறாரு. இவருக்கு ஜோடியா பவித்ரா ஐயர் அப்படிங்கிறவங்க கதாநாயகன் நடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த திரைப்படம் 2026 வருஷம் திரைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த OTP அப்படிங்கிற திரைப்படம் என்ன மாதிரி கதைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.